பொதுவா இந்த ஏப்ரல், மே, ஜூன் மாசத்துல இந்த அனல் காற்றோட சேர்ந்த வெப்பம் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் அன்யூசுவலா செப்டம்பர் மாசத்துல இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான வெயில் இருக்கிறதுக்கும், அனல் காற்று கூட வீசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஸ்பெசிஃபிக்கா? சாதாரணமாக செப்டம்பர் மாதம் நமக்கு என்ன இருக்கும்னா தென்மேற்கு பருவமழை காலங்கிறதுனால பருவக்காற்று இருக்கும், கூடவே கொஞ்சம் மழையும் இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 2-3 வாரங்களாக பார்த்திங்கன்னா தென்னிந்திய தீபகற்பம் பொறுத்த வரைக்கும் பெருசாக மழை எதுவும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இல்லை மழை, கரையோர பகுதியிலும் இல்லை, உட்புற தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த மழையும் இல்லை, இடிமின்னலுடன் கூடிய மழை. இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப வறண்ட வானிலையாக நீடிச்சிட்டு இருக்கு. வறண்ட வானிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வானம் தெளிந்து இருக்குது. வானம் தெளிந்து இருக்கும்போது சாதாரணமாக ஒரு 35-36 டிகிரி இருக்கக்கூடிய இடத்துல 2-3 டிகிரி இயல்பையோடு அதிகமாகி 38-39 வரைக்கும் போயிடுது. செப்டம்பர் மாதம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் சாதாரணமாக. ஏன்னா சூரியனின் குத்துக்கதிர்கள் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்த குத்துக்கதிர்கள் திரும்பவும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும்போது நமக்கு தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த வறண்ட வானிலை இதை மிகைப்படுத்தி உங்களுக்கு ஒரு 2-3 டிகிரி அதிகமாகவே வெப்பத்தை அதிகரிச்சிருக்கு. உங்களுக்கு மதுரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 வருஷத்தில் இல்லாத அளவிற்கு அதிகபட்ச வெப்பநிலையாக செப்டம்பர் மாதம் பதிவாயிருக்கு. 40.2 டிகிரி. மதுரை சிட்டிலையும் சரி, மதுரை விமான நிலையத்துலையும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இது வரைக்கும் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதே மாதிரி நாகப்பட்டினம், ஈரோடு, மீனம்பாக்கத்தில் 38.2 டிகிரி. அதாவது கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக நம்ம பார்த்ததில்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் நிறைய மாவட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மழை பெய்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது மழை இருக்குமா, இல்லை வெயிலுடைய தாக்கம் இதே போல் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சாதாரணமாக பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தின் சமவெளி பகுதிகளில் வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை தான் நமக்கு கிடைக்கும், இடிமின்னலுடன் கூடிய மழை. அதோட தன்மைன்னு பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் வெயில் இருக்கும். அந்த வெயிலின் தாக்கம் காரணமாக காற்று மேலே எழும்பி சலனம் ஏற்பட்டு மழை இடிமேகங்கள் உருவாகி மழை பெய்யுது. ஸோ நமக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், அக்டோபர் மிடில் வரைக்கும் கூட சொல்லலாம், உங்களுக்கு எப்பயுமே இந்த மழைங்கிறது சாயங்காலம் இரவு நேரங்களில் இருக்கும். ஸோ வெயிலின் தாக்கம் பகல் நேரத்தில் தொடர்ந்து தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு எப்படின்னா வடகிழக்கு பருவமழை காலங்களில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதமான காற்று, மாய்ஸ்சர்னு சொல்கிறோம் நம்ம அந்த காற்று வரும்போது உங்களுக்கு பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் இருக்காது, அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் இதுக்கு முற்றிலும் ஆப்போசிட். பகல் நேரம் பூரா வெயில் இருக்கும், இரவு நேரங்களில் மழையின் இது நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இடிமின்னலுடைய மழை. இதுதான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் சாதாரணமாக ஏற்படக்கூடிய நிலை. வரும் நாட்களில் இந்த மழைக்கான சாதகமான சூழல் சற்று படிப்படியாக அதிகரிக்கும் போது நம்ம வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். உட்புற பகுதிகளில் முதல்ல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கடலோர பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வானிலை மாற்றங்கள்னால வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதீத மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் சூழல் உண்டாகுமா? சாதாரணமாக பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வட இந்திய பகுதிகளிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் விடைபெறணும். இப்போ நம்ம கெஞ்சட்டிக் பிளெயின்ஸில், அதாவது வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் ஒட்டிய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிச்சிட்ருக்கு. இது படிப்படியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போகுது அடுத்த ஒரு 2-3 நாட்கள். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முற்றிலும் வலுவிழந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தென்மேற்கு பருவமழை விடைபெறுவதற்கான சாதகமான சூழல் ஏற்படும். ஸோ இன்னொரு ஒரு 4-5 நாட்கள் கழித்து தான் தென்மேற்கு பருவமழை விடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம பார்க்கலாம். 22ஆம் 23ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை விடைபெற தூங்கும் இந்திய துணைக்கண்டத்திலேருந்து. நமக்கு வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கான சாதகமான சூழலுங்கிறது பார்த்திங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். ஒரு 20-21ஆம் தேதி போல் தான் நமக்கு வரும். இந்த வெப்பம் காரணமாக வடகிழக்கு பருவமழையின் வருவதோ இல்லை அதன் தாக்கமோ பெருசாக பாதிப்பு இருக்காது. வடகிழக்கு பருவமழைங்கிறது பெரும்பாலும் சலனத்தை ஒட்டிய மழை. அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ புயலோ அந்த மாதிரி அந்த சலனத்தை ஒட்டிய ஒரு மழை நிகழ்வுங்கிறதுனால அந்த சலனங்கள் எங்கே ஃபார்ம் ஆகி எந்த டைரெக்ஷனில் நகர்வதோ அந்த நகர்வை பொறுத்து தான் நமக்கு மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் நம்ம மிக்சாம் பார்த்தோம். மிக்சாமில் சென்னையை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில், கடல் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த நிலையில் நமக்கு சென்னையில் வரலாறு காணாத மழை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சலனம் நகர்வதை பொறுத்து நமக்கு மழை இருக்கும். பெரும்பாலும் இதற்கும் இந்த வெயிலின் தாக்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் அவ்வளோவா இருக்காது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.